ஸோ லாஸ்ட் நேர்காணலில் கூட நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு புதிய நோய் பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரியே இப்போ ஒரு வைரஸ் தொற்று பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் 600 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக அந்த நோய் வந்து இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குமா. அப்போது இந்த நாட்டு போகக்கூடாது, ஸோ தடை போடுவாங்க. இந்த மாதிரி பயணம் சம்மந்தப்பட்ட விமானம் சம்மந்தப்பட்ட தடைகள் வரும். அரகஜா மை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அரகஜான்றது நம்ம குழந்தைங்களை தான் பெரும்பாலும் வைப்பாங்க, கந்திரிஷ்டர் கூடாதுன்னு. அதே மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் வைப்பாங்க. அது வந்து ஒரு தமிழ்நாடே வசியப்படுத்துமா அப்படின்றது ஒரு திராவிட கட்சிகள். யார்? அண்ணன் எடப்பாடியும் பண்ணார், அண்ணன் ஸ்டாலினும் பண்ணார், அண்ணன் விஜயம் பண்ணார். 3 பேருமே யாகம் பண்ணாங்க, மந்திரம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. வெற்றி யாருக்கு கிடச்சிது? ஸோ இப்போ ஏடிஎம்கேல இருந்து கூட 4 எம்எல்ஏஸ் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு டிவிகேல போய் இணைஞ்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே அதை தான் சொல்கிறாரு, 5 வருஷம் தொடரவே முடியாது, ஆட்சி கவிழும் அப்படின்னு. ஸோ அரசியல் களம் எப்படி இருக்க போகுது சார்? இந்த அதிமுக உறுப்பினர்கள் இது நம்ம பேசுகிற நட்ட 4 பேர் வந்துக்கிறாங்க. ஏறக்குறைய அந்த அதிமுக வந்து குறைஞ்சபட்சம் 12 பேர் வருவாங்க. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் நினைச்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம் சார். உலகியல் ஜோதிடப்படி அடுத்த 15 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்றத நம்முடைய நேயர்களுக்காக தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் நேர்காணலில் கூட நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு புதிய நோய் பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரியே இப்போ ஒரு வைரஸ் தொற்று பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் 600 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. அந்த பாதிப்பு இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஆமாம், கண்டிப்பாக அந்த நோய் வந்து இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குமா. இப்போ அடுத்த வாரத்தில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். இப்போ அடுத்த வாரத்தில் புதிய ஒரு ஆள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு வருவாங்க. ஏறக்கூட தமிழ்நாட்டுக்குள்ளே கூட இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த நோய் பரவும் போது அந்த கொரோனா வந்த காலத்தில் எப்படி ஒரு லாக்டவுன் போட்டாலும் அந்த மாதிரி பெரிய லாக்டவுன்லாம் அங்கே வராது. அதே நேரத்தில் வேக்சினும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. பெரிய ஊரடங்கு போட்டு மறுபடியும் வீட்டில் உட்காந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வரது வாய்ப்பு இல்லை. ஆனால் வரும், கண்டிப்பாக வரும். லாக்டவுன்லாம் வர அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அங்கங்கே சில கட்டுப்பாடு போடுவாங்க. எப்படின்னா, இப்போ நாடு விட்டு நாடு போகிறோம், இப்போ ஒரு வெளிநாடு போகிறோம்னா அந்த ஃப்ளைட்டில் போவோம். இந்த ஃப்ளைட்டில் போகிற விஷயம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போது இந்த நாட்டு போகக்கூடாது, ஸோ தடை போடுவாங்க. இந்த மாதிரி பயணம் சம்மந்தப்பட்ட விமானம் சம்மந்தப்பட்ட தடைகள் வரும். அதே நேரத்தில் ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு கட்டுப்பாடு மாதிரி கொண்டு வருவாங்க. மற்றபடி ஊரடங்கு ஃபுல்லாக இந்தியா பூரா ஊரடங்கு அப்படின்ற அளவுக்கு இப்போ இல்லை. அது எப்போ வரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இதே நாளில் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கலாம் நம்ம ஏறக்குறைய. ஸோ ஒரு லாக்டவுனு, அந்த லாக்டவுன் மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல்லாக வீட்டில் உட்கார வேண்டியது கிடையாது. சில கட்டுப்பாடுகள், விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகள், இல்லை மாவட்டம் விட்டு மாவட்டம் கட்டுப்பாடுகள், இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக அடுத்த மாதம் நல்லா அவங்க அந்த செய்தி எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கூட்ட நெரிசலாம் பார்த்துங்க, ஃபங்க்ஷன் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் கூட்டம் எல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போனா அடுத்த மாதம் ஏறக்குறைய உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, இதனால உயிர் சேதங்கள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? என்ன கிரகநிலை இதுக்கு காரணமா இருக்கு? ஆமாம், இப்போ எப்பயுமே ஒரு நோய் ஒரு கூட்டு கிரகம், ஒரு கூட்டு மரணம் அப்படின்னா அது சில கிரக இணைவு இருக்கணும். அப்போ சூரியன் வந்து மிதுனம் போகும்போது செவ்வாய் வந்து இதுக்கு வந்துடுவார், ரிஷபம் வருவார். அந்த காலகட்டத்தில் இந்த கூட்டு மரணம் நிகழும். அது நோயினாலையும் நடக்கலாம், அல்லது போர் உக்கிரமாகலாம். அப்போ போர் உக்கிரமாகி அதன் மூலியமாகவும் சில இடத்துல மரணம் நடக்கலாம். இல்லை நோய் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த நோய் மட்டும் கிடையாது, இன்னொரு புது நோய் வரும். இப்போ வந்து ஒரு புது நோய் வந்துருக்கலாம், இதை விட இன்னொரு நோய் வரும். இப்போ அது என்ன நோய்? இது எபோலா வைரஸ். இப்போ எபோலா வைரஸோட இன்னும் புது நோய் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நோயும் வரும், அடுத்த மாதங்களில் வரும். அப்போ சூரியன் மிதுனம் போய் செவ்வாய் ரிஷபம் போகும்போது கூட்டு மரணம் நிகழும். அந்த காலகட்டத்தில் தான் இந்த விமான விபத்துக்கள், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள விபத்துக்கள், இந்த மலைச்சரிவுகள், அந்த மாதிரிலாம் வந்து அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நடக்கும். அப்போ கூட்டு மரணம் நடக்கும். ஓகே சார். இப்போ வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்கு இல்லையா? இனி வர நாட்களில் எப்படி இருக்க போகுது? மழையினால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இன்னும் ஒரு 10 நாளைக்கு இந்த அக்னி வெயில் இந்த நம்ம நாளையோட முடிய போகுது. உங்களுக்கு முடிஞ்சாலும் அந்த உஷ்ணம், அந்த அக்னி வெயிலோட கண்ட்ரோல் வந்து இன்னும் குறையாது, இன்னும் அதிகமாக தான் இருக்கும். இன்னொரு 10 நாள் ஏறக்குறைய இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அனல் காற்று வீசும். இதனால் இப்போ ஸ்கூல் கூட தள்ளி போகிறது, லீவ் கொஞ்சம் தள்ளி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அடுத்த ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நல்ல மழை இருக்குது.
சென்னையிலேயும் நல்ல மழை இருக்குது, தமிழ்நாட்டிலேயும் பரவலாக மழை இருக்குது. ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏறக்குறைய இன்னொரு 10 நாள் மேக்சிமம் இந்த வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் மழை கொஞ்சமாக எதிர்பார்க்கலாம். ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் மிகப்பெரிய மழை ஒன்று இருக்குது. ஸோ ஒரு பெரிய அந்த கூட்டு மரணம் கட்டிங்கன்னா அந்த மாதிரி கூட்டு மரணம் நடக்கிறதுக்குள்ள விஷயங்கள், இந்த மலைச்சரிவு நிலச்சரிவுலாம் கூட ஏற்படும். தமிழகத்தில் ஆலங்கட்டி மழை, சென்னையிலோட சில நேரத்தில் ஆலங்கட்டி மழை வரலாம், சூறாவளி காற்று, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்க போன நேர்காணல்ல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க இல்லையா, சினிமா துறையில ஒரு பெரிய இஷ்யூ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேர்காணல் கொடுத்த அடுத்த நாளே ஜெயம் ரவி இஷ்யூ அவர்கள் அது வந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வேற ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு? சினிமா துறை சார்ந்தும் அதே தான். இந்த செவ்வாய் விஷயம் வரும்போதும் சூரியன் மிதனம் போகும்போதும் இதே மாதிரி மறுபடியும் ஒரு விஷயம் நடக்கும். சினிமா துறை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே அங்கங்க கலவரங்கள் நடக்கும். கட்சி சார்ந்தோ அல்லது ஜாதி சார்ந்தோ அல்லது மதம் சார்ந்தோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ அரசியல் ரீதியாகவும் கிரகசேலம் சரியில்லை. அப்போது எடுக்கிற தலைவர்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாக போகும். ஏறக்குறைய மறுபடியும் ஒரு உலகப்போர் வருமா அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகும். இது சினிமா துறை சார்ந்தும் தமிழ்நாடு அரசியல் சார்ந்தும் இரண்டும் சேர்ந்து ஒரு பிரச்சனை வரும். அதனுடைய தாக்கம் சினிமா துறையும் தாக்கும். அப்போ சினிமா துறை ஸ்ட்ரைக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற பெண்களுக்கு ஒரு தவறான ஒரு இழிவு பேர் ஒரு அவ பேர் கொடுத்து அதன் மூலமாக சில விஷயம் நடக்கும். கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டங்கள், மக்கள் போராட்டமாக இருக்கலாம், இல்லை அரசியல் ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம். இது தமிழ்நாட்டு முதல்வருக்கும் அல்லது பிரதமருக்கும் ஒரு தலைவலியை கொடுக்குற அளவு இருக்கும். இது ஆல்ரெடி அரசியல் களம் அப்படின்றது எந்த ஆட்சியிலையுமே இல்லாத மாதிரி இந்த ஆட்சியில ரொம்பவே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏடிஎம்கேல இருந்து கூட 4 எம்எல்ஏஸ் ராஜினாமா செஞ்சுட்டு டிவிகேல போய் இணைஞ்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, டிவிகே 5 வருஷம் தாக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸ்டாலின் அவர்களே அதை தான் சொல்றாரு, 5 வருஷம் தொடரவே முடியாது, ஆட்சி கவிழும் அப்படின்னு. ஸோ அரசியல் களம் எப்படி இருக்க போகுது சார்? இப்போ நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஓகே. நம்ம அஸ்ட்ராலஜராக பார்க்கும்போது அப்படின்னா, விஜய் சாருக்கு நம்ம அந்த சூரியன் கன்னி வீடு, அதாவது புரட்டாசி மாதம் தாண்ட வரைக்குமே அவரோட ஆட்சிக்கு சில பங்கங்கள் கொடுக்கும். ரெண்டாவது, அவருடைய லக்னத்துக்கு சுக்கிரதசை நடக்குது. இந்த சுக்கிரதசை அப்படின்றது பாதகம் தான் செய்யும். அப்போ கம்ஃபர்டபுளாக அவர் ஆட்சி நடத்துறதுக்கு தசையும் அவருக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும்போது ஆட்சி கலையாத மாதிரியே ஓடும். அதே நேரத்தில் இந்த அதிமுக உறுப்பினர்கள் இது நம்ம பேசுகிற நேரத்தில் 4 பேர் வந்துக்கிறாங்க. ஏறக்குறைய அந்த அதிமுக குறைஞ்சபட்சம் 12 பேர் வருவாங்க. 12 பேர் போட்டியிடுவாங்க, அதாவது தாவேக்க சார்பில். அங்கே எத்தனை பேர் ஜெயிப்பாங்க போவாங்கன்னா நம்ம அடுத்து வர காலம் நம்ம பேசுவோம் அதை பற்றிலாம். ஆனால் இன்னும் மொத்தம் 12 பேர் வருவாங்க அதிமுக. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சனி பயிற்சி பலன் சொல்லிக்கிறோம் நம்ம இதே சேனலில். இந்த சனி பயிற்சி ஆகும்போது திராவிட கட்சிகள் உடையும், நம்ம கண் கூட பார்க்குறோம். அன்றைக்கி நம்ம சொல்லும்போது கமெண்ட் எல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு ப்ரூஃப் ஜோதிடன்றது அந்த காலம் வரும்போது அந்த நிகழ்வு நடக்கும்போது தான் ப்ரூஃப் ஆகும். அப்போ திராவிட கட்சி ஒன்று கபலீகரமாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக கட்சி மாதிரி தெரில. ஸோ இன்னைக்கு மட்டும் 4 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஏறக்குறைய அவருடைய ஆதரவு 12 பேர் வருவாங்க அந்த கட்சியிலேருந்து. விஜய் சார்பாக இந்த கட்சியிலேருந்து போட்டி போடுவாங்க. அவங்க எத்தனை பேர் வெற்றி பெறுவாங்கன்றதான் தேர்தல் தேதியை வச்சு நம்ம சொல்லுவோம் அடுத்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆட்சிக்கு சில சிக்கல் கொடுக்க தான் செய்யும். மக்கள் போராட்டங்களாகலாம், இது ஜாதி கலவரம் கூட மாறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. ஏறக்குறைய சொன்ன மாதிரி தான் நம்ம தமிழக அரசு இந்த தேர்தலை இந்தியாவே பேசும், உலகமே பேசும் தான் சொல்லிங்க. நம்ம இன்றைக்கி தமிழக பாலிட்டிக்ஸை உலகம் எல்லாமே பேசுகிற அளவுக்கு நடக்குது. அப்போ இன்னும் அந்த மாதிரி புதுசாக வார்த்தையெல்லாம் வரும். நம்ம கடுமையாக உடைக்கிறவனை விட ஸ்மார்ட்டாக காய்ச்சவனுக்கு ஒரு வெற்றி கிடச்சிது. இது எப்படி? அப்போ ஜாதக பலன் தான் இது. அப்போ அரசியலாக நம்ம என்னால் பேசிக்கலாம், அவர் அதை பண்ணல இது பண்ணலாம். அங்கே ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான். அவர் உழைக்கலை, பிரச்சாரம் பண்ணல, சுமூகமாக நின்னார், ஆனால் ஜெயிச்சிட்டார். காரணம் என்னன்னா அந்த லக்னத்துக்கு உண்டான பவர், அவர் வாங்கி வந்த கிரகச்சாரங்கள். அது மாதிரி அதே நேரத்தில் அந்த பாதகாப்பு தசை நடக்கும்போது அந்த முழுமையாக கம்ஃபர்ட்டாக அந்த ஆட்சி நடத்த விடாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும், சிரமம் தான் இருக்கும். அரகஜா மை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அரகஜான்றது நம்ம குழந்தைங்களை தான் பெரும்பாலும் வைப்பாங்க, கந்திரிஷ்டர் கூடாதுன்னு. அதே மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் வைப்பாங்க. அது ஒரு தமிழ்நாடே வசியப்படுத்துமா அப்படின்றது ஒரு சில்லித்தரமான விஷயம்தான். அது அவருக்கு நம்பிக்கை இருக்குது, வைக்கிறார், அவ்வளோதான். பட் அதனால தான் அவர் ஜெயிச்சாரு அப்படின்றதெல்லாம் ஒரு தவறான கருத்து தான். ஜோதிடம் வேற, மாந்திரிகம் வேற. ஜோதிடத்தில் ஒரு பங்கு தான் மாந்திரிகம். அப்போது இவங்களை விட பெரிய பெரிய யாகலாம் நடத்துனாங்க திராவிட கட்சிகள். யார்? அண்ணன் எடப்பாடியும் பண்ணார், அண்ணன் ஸ்டாலினும் பண்ணார், அண்ணன் விஜயம் பண்ணார். 3 பேருமே யாகம் பண்ணாங்க, மந்திரம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வெற்றி யாருக்கு கிடச்சிது? விஜய்க்கு தான் கிடச்சிது. அப்போ ஏன் விஜய்க்கு மட்டும் கிடச்சிது? அப்போ அந்த 2 பேரும் பண்ண மந்திரவாதி சரியில்லையா? என்னென்னா ஜாதகம் ஒத்துழைக்கணும். நம்ம என்ன சொன்னோம், சிம்மத்துக்கு அந்த கண்டகசன் நடக்குது. ஸோ கண்டகசன் வெற்றியை கொடுக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் கண்டகசன் யாராக இருந்தாலும்
விடாதுன்றது தான் நம்ம இப்போ கிடச்ச விஷயம். அதனால் இந்த மை வைக்கிறதுன்றலாம் ஒரு சும்மா சாதாரண விஷயந்தான். அதனால் வெற்றி கிடச்சிது அப்படின்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஜாதகம், தசாபுத்தி, கோச்சாரம் சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு வெற்றி. ஸோ இந்த வெற்றி கூட பெரிய வெற்றி கிடையாது. மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்ட ட்ரெஸ்ஸு திமுக தானே, அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம இதை. ஆக ஜாதகம் தான் எல்லாமே பார்க்கணும். மை வச்சு எல்லாரையும் கவுக்கணும்னா நம்ம மோடி தொடர்ந்து இருந்திருக்கலாம், ஸ்டாலின் தொடர்ந்து இருக்கலாம், மம்தா பானர்ஜி தொடர்ந்து இருக்கலாம். அப்போ அவங்களாம் தெரியாத விஷயம்லாம். ஸோ அது ஒரு சும்மா ஒரு இதுக்கு தான், அது ஒரு வியாபாரம். இப்போ கருங்காலி மாலை போயிடுச்சு, அடுத்தது அரைகஜானம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப பெருசாக நம்ம யோசிக்க தேவையில்லை. அதை பற்றி அவர் நம்பிக்கை இருந்து வச்சுக்கிறார், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் தங்கம் விலை ஏற்றமாக இருக்குமா இறக்கமாக இருக்குமா? அடுத்ததாக ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லிடுங்க சார். இப்போ தங்கம் குரு வந்து இன்னைக்கு வாக்கியப்படி பயிற்சி வந்து 26ஆம் தேதி வராரு, ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தங்கம் உச்சத்துக்கு போகும். ஏன்னா அவரே தங்கத்துக்கு அதிபதி அவர் தான். இன்னைக்கு கோச்சாரத்துலேயும் 2 தங்கம், ஒரு தங்கம் ஆபரண தங்கம் சுக்கிரன்னு, பார் தங்கம் உங்களுக்கு குரு, ஓகேங்களா? பூமியிலேருந்து கிடைக்கிற தங்கம் வந்து சூரியன். அப்போ இந்த 3 பேர் நெருக்கமாக இருக்கும்போது தங்கத்துக்கு டிமாண்ட் இருக்கும், விலை அதிக ஏற்றமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஏறக்குறைய இன்னும் ஒரு 7,000 8,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுன வாய்ப்பு இருக்குது அடுத்த 10-15 நாளில். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிப்பாட்டுங்க. தங்கம் பத்திரம் வாங்கி வச்சுங்க. தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தான் அதோட விலை அதிகமாக போயிடும். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கம் டிமாண்டு அதிகமாக இருக்கும், விலைவாசி அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டு பார்த்தாலும் இந்த குரு உச்சத்துக்கு வரும்போது அவர் திருக்கோட்டில் சனி இருப்பார். சனி வந்து ரிஷபத்தை பார்ப்பார். இங்கேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் ஒரு ஸ்கேம் நடக்கும், ஒரு ஸ்கேமை கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பார்த்து கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் இந்த காலகட்டத்தில். கண்டிப்பாக சார். அடுத்த 15 நாட்களுக்கு இந்தந்த பெயர் கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லுவீங்க எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி பெயர் கொண்டவர்கள் யார்? ஓகே, இந்த 15 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பேர் கொண்ட, அதாவது ராமர் பேர் கொண்டவர்கள், பெருமாள் பேர் கொண்டவர்களாம் இந்த 15 நாள் நல்ல ஒரு ஜாக்பாட்டு தான் அவங்களாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜன், சூர்யா, சிதம்பரம், கவிதா, குமார், இந்த மாதிரி பேர் கொண்டவங்களாம் அடுத்த ஒரு 15 நாள் நல்ல ஒரு அவங்க எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், அவங்களோட சிந்தனை ஆகட்டும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ஓகே தான் அடுத்த 15 நாளைக்கு. கண்டிப்பாக சார். அடுத்த 15 நாட்கள் என்னெல்லாம் நிகழ இருக்குது அப்படின்றத நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி. வணக்கமாக அனைவருக்கும்.